வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனமாக்கும் ஜோதிடர். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனமாக்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது, நான் மார்கழி மாத பலன், புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என்னால் தொடர்ச்சியாக யூடியூப் போட முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா யூடியூப் எனக்கு இந்த டச்சு செல்லில் எனக்கு எதுவும் தெரியாது. யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் எனக்கு ஆள் கிடைத்த பிற்பாடு தான் நான் இதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லை என்றால் டெய்லியும் நான் ராசி பலனை சொல்லலாம் இருந்தேன். எனக்கு ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சோழி பிரசனத்து மூலம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதில் இன்று ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். சோழி பார்க்க வருபவர்களுக்கு நான் சோழி பார்ப்பது பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்று சோழி சொன்ன பிற்பாடுதான் உங்களுக்கு நான் சோழி பார்க்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். அதில் வரும் பலன் உங்களுக்கு உடனடியாக நடக்காது. இது மந்திரவாதி வேலை இல்லை, தந்திரம் இல்லை. இது கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்குவது போல் அர்த்தம். ஒரு காரியம் ஆகுது என்றால் ஆகும் என்று உத்தரவு கொடுத்திருந்தால் ஆகும், உடனடி ஆகாது. அது தெய்வத்துக்கு சமம். ஏன்னா உங்களுக்கு உத்தரவு கொடுத்து தான் நான் ஒரு சோழி பார்க்கிறேன். ஒரு திருமண தடை, வீடு கட்டு தடை, ஒரு குடுக்கல் வாங்கல் தடை, இதெல்லாம் நடக்கும் என்று சோழியில் வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கு பலிதத்துக்கு குறைந்தபட்சம் 3 மாதம் அல்லது 6 மாதம் ஆகும். நீங்கள் திருமண தடைக்கு வந்து கேட்டிருந்தாலும் சரி, புத்திர பாக்கியத்துக்கு வந்து கேட்டிருந்தாலும் சரி, வீடு கட்டுவதற்கு கேட்டிருந்தாலும் சரி, தொழில் சாணம் நன்றாக நடக்கவில்லை என்று கேட்டிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இது மந்திரம் இல்லை. மந்திரவாதிக்கு போய் மந்திரம் பண்ணுற வேலை கிடையாது. வருகிறீர்கள், சோழி பார்க்கிறீர்கள், சோழி உங்களுக்கு என்ன சொல்கிறது என்று நான் உங்களை கேட்கிறேன். பார்க்க சொன்னால் பார்ப்பேன், உங்களுக்கு உத்தரவில் எந்திரிச்சு போங்கள் என்று சொல்கிறேன். அதுக்கு ஒன்றும் கட்டணம் இல்லை. சோழி பார்க்க சொல்லி உத்தரவு உங்களுக்கும் கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வெளி மாவட்டத்திலிருந்து செல்போனில் பேசுகிறார்கள், அவர்களுக்கும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வெளி மாநிலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் அப்படித்தான் பார்க்கிறேன். ஃபாரினிலிருந்து கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கும் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒருவர் சோழி பார்க்கலாம் என்று கூப்பிட்டால் இருங்கய்யா அப்படி என்று சொல்லி அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அனுப்ப சொல்லுவேன். அப்பாயின்மெண்ட் சார்ஜ், முன் அனுமதி. அதை கட்டின பிற்பாடு அவர்களுக்கு சொல்லு பார்ப்பேன். உத்தரவு கொடுத்தா பார்க்கலாம், உடனே ஆரம்பிப்பேன். இது வெளி மாநிலம், வெளி மாவட்டம், ஃபாரின். உள்ளூரில் இருப்பவர்கள் நேரடியாக வருகிறார்கள், அவர்களையும் போட சொல்லுவேன். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், 5 பேர் வருகிறார்கள், 2 பேர் தான் உத்தரவு கொடுக்கிறது, 3 பேர் செல்கிறார்கள். போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வாருங்கள், 6 மாதம் கழிச்சு வாருங்கள் சொல்கிறேன். நாளைக்கு கூட சொல்ல மாட்டேன். சோழியில் அவ்வளவு வித்தியாசத்தை வைத்து தான் சோழி பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோழியில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சோழி பார்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஒருவன் சோழி உருட்டி சொல்கிறான் என்றால்
பதிபக்தியாக இருந்துதான் செயல்பட்டு அந்த சோழியை சுற்ற வேண்டும். வெத்தலை வாக்கு போட்டுக்கொண்டோ பீடி குடித்து கொண்டோ சோழி பார்க்கக்கூடாது. சோழி பலிக்காது. அதுமாதிரி தெரிந்து கொண்டு தெய்வத்துக்கு சமம் சோழி ஒருவன் சொல்கிறான் என்றால் தெய்வத்துக்கு சமம் என்று நீ எண்ணிதான் சோழி பார்க்க வேண்டும். சோழி பார்க்க நண்பர்களே, முன்ன அனுமதி பெற்று வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியும் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சோழி பார்ப்பதை பற்றி சந்தேகங்களை விளக்கங்களை கேட்கலாம். நேரில் வந்து பார்க்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.